அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 92 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைட்டில் எல்லாமே நம்ம வந்து தமிழில் மாற்றிக்கிட்டு இருக்கோம். சோலாண்டுக்கு ஒரு தமிழ் பேர் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறது நீங்களே ஒரு நல்ல பேரை சஜஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போகிற வழியில் அந்த ஒரு சோல் ஹாலை சேர்ந்தவங்க இவங்கள தாக்கியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர் வந்து இவங்க கூட சண்டை போட்டிருப்பான். அப்போது இவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரேரான ஹர்ப் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே இவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான்ப்பா. ஆனால் வேறு வழி கிடையாது, ஒருத்தரை கொண்டு தான் ஆகணும் இல்லையா? இப்போ இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் அந்த மார்ஷல் சோலாலுக்கு போயிருந்தார் இல்லையா, அவர் வந்து உள்ளுக்குள்ளே போகிறாருப்பா. யாரை பார்க்கறதுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போப் இருக்காங்க, அவங்க பேர் வந்து பிபி தோங், அவங்கள பார்க்கறதுக்கு தான் போகிறாரு. இப்போ அங்கே கட் பண்ணால் மறுபடியும் சண்டை நடக்கக்கூடிய இந்த இடத்த காட்டுறாங்க. இங்கே மூவாய் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அவனா சொல்கிறான், இங்கே ஒருத்தருக்கு அடிபட்டா கூட நாங்கள் வந்து உனக்கு எதிரியாக மாறிடுவோம் அப்படிங்கிறான். அதான் அந்த மனுஷன் சொல்கிறான், டேய் இங்கே இருக்கிற நீங்கள் கொஞ்சோண்டு பேரை வச்சுன்னு உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிறான். நீ மட்டும் அந்த ரேரான ஹர்பை சாப்பிடாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு நீ போனமா கீழே விழுந்திருப்ப. இவன் இதை பேசிகிட்டே இருக்கும்பொழுது உடனே தங்சான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய டார்கெட் நான் தானே, என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அவங்கள போக விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அதான் அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறான், நீ ஸ்மார்ட்டான பையன் தான்டா, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்ன பிரயோஜனம், ஸ்மார்ட்டான பீப்புளெலாம் வந்து ரொம்ப காலம் வாழ மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், சுற்றி இருக்கவங்ககிட்ட, உன் ஃப்ரெண்டே வந்து சரண்டர் ஆகிட்டான், இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பெருசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இதை நான் குவிக்காக முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிறான். ஆனால் இவனுங்க விடுவானுங்களா? இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, வாய்ப்பே கிடையாது, நாங்கள் 7 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம், ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓடி போகிறதுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, இப்போ நாங்கள் ஓடி போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எங்களால் என்ன சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு மூவாய் கேட்குறான். இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், ஏண்டா இந்த இடத்துல நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் வாழ்க்கையில் நீ என்ன சாதிப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆள் திரும்ப சொல்கிறான்ப்பா. ஆனாலும் இவனுங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. என்ன ஆனாலும் சரி வாங்கடா சண்டை போட்டு பார்த்தலாம் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், முதல்ல தங்சான் கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை எல்லாரும் இங்கேருந்து கூப்பிட்டு போய் நான் எப்படி உங்களை பணிய வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் வந்து டேலண்டட் பீப்புள், கண்டிப்பாக உங்களை நான் விட மாட்டேன், நானே வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இப்போ அடுத்த மனுஷன் என்ன பண்ணுறான், அவனுடைய தேர்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே யாராலுமே நகரவே முடியலங்க, ஒன்றுமே பண்ண முடியல, மூச்சு கூட விட முடியல. அந்த டைமில் அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது அவனை யாரோ ஒருத்தர் குறுக்க வந்து காப்பாற்றுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம அர்லாங் தான். ஆனால் அதில் அர்லாங்குமே வந்து அடிபட்டுச்சு. அதான் ஃப்ராண்டர் வந்து கேட்குறாரு, அம்மா உன்னை காப்பாற்ற தான் சொன்னேன், நீயே அடிபட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் இருக்கான் பாருங்க, அவனும் பார்க்குறான், என்ன ப்ளூ லைட்னிங்கா, நீ எல்லாம் அவ்வளோலாம் வருத்து கிடையாது அப்படிங்கிறான். அவங்களுக்கு சரியான கோவம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மட்டும் தங்சான் மேலே கையை வச்சோன்னு வச்சுக்கோங்க, கோல்டன் ட்ரையாங்கிள் உன்னை சும்மா விடாது, நான் வந்து உன்னை தேடி வந்து உன்னை கொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அவனா சொல்கிறான், இன்றைக்கி உன்னையை தான்மா முடிச்சு விட போகிறேன், கவலையே படாதங்கிறான். இப்போ அங்கே கட் பண்ணால் இங்கே மார்ஷல் சோல் ஹாலை காட்டுறாங்கப்பா. மாஸ்டரை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த போப் வந்து அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு லேடி தான், அவங்க பேர் வந்து பிபி தோங். உள்ளுக்குள்ளே போன உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை அப்படிங்கிறத செலுத்துறாங்க. மாஸ்டர் மட்டும் நக்கல்லாம் நின்றுட்டு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நக்கல்லாம் இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு அவங்கள நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, காவலாளிகள் எல்லாரையுமே வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போகிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த லேடியை பேர் சொல்லி கூப்பிட்றாருப்பா. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதை நான் மரியாதையாக கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோலினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அதான் அவங்க கேட்குறாங்க, எதுக்காக வந்திருக்க, என்ன எதுக்காக பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து ட்வின் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, நீ வந்து அந்த டிஃபிகல்ட்டியை எப்படி ஓவர் கம் பண்ண, ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து எனக்கு பையன் மாதிரி, அவனுக்கு ட்வின் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது, நான் வந்து அவனை ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னு பார்க்குறேன், ஸோ எனக்கு வந்து சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த லேடி என்ன கேட்குது, நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை ட்ரெயின் பண்ணி எனக்கு எதிர்க்க கொண்டு வந்து விடுவியா அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன சொல்கிறாரு, கிடையவே கிடையாது, அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, நீ மட்டும் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடு, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அவன் வந்து கண்டிப்பாக மார்ஷல் சோலாலுக்கு எதிர்க்க எதுவுமே பண்ண மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் உனக்கு உண்மையாகவே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா கூட உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்டால், 3 நாளைக்கு முன்னாடியே அவனை கொல்றதுக்கு ஆள் போயிடுச்சு, இந்நேரத்துக்கு அவன் செத்து போயிருப்பான் அப்படிங்கிறது அந்த லேடி. இவருக்கு சரியான கோவம். இப்போது அங்கே கட் பண்ணால் மறுபடியும் சண்டை நடக்கிற இடத்த காட்டுறாங்கப்பா. இந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது, ஏயா நீ இவ்வளோ பெரிய ஆள், சின்ன பசங்களை புள்ளி பண்ணுறியா அப்படின்னு குரல் கேட்குது. யாரா அது அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டிராகன் சர்பன்ட் கப்புள்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அங்கே வராங்க. இவன் பார்த்தோன்னே கேட்குறான், என்னப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கரெக்டாக இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கேட்குறாப்புல. அதான் அவர் கேட்குறாரு, ஏயா உன்னுடைய பவருக்கு இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து சின்ன பசங்களை புள்ளி பண்ணுறியே, உனக்கு கொஞ்சமாவது நியாயமாக தெரியுதா அப்படிங்கிறாரு. அவனா சொல்கிறான், இங்கே பேர் உனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் காரணமே இல்லைனா கூட என்ன வேணா பண்ணுவோம், நீ எதுக்கு கேள்வி கேட்குற அப்படிங்கிறான் அவன். இந்த தாத்தாவும் பார்க்குறாரு, ஓ அப்படியா,
அப்போ நானுமே வந்து காரணமே இல்லாமல் தங்சானை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக சண்டை ஆரம்பிச்சது வேணால் தாத்தாவாக இருக்கலாம், ஆனால் இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்ல வேலை அந்த தாத்தா வந்து காப்பாற்றினார், இல்லைன்னு வச்சுக்கோங்க பாட்டி அங்கேயே வந்து மறுகையாக இருக்கும். இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா இந்த கிராண்ட் சோல் மாஸ்டரோட பவர் பயங்கரமாக இருக்குது, 2 பேரை அசால்ட்டாக வந்து நிறுத்தி வைக்கிறான்டா அந்த ஆள், இந்த ஆளுடைய பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்ஷல் சோல் ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன் ஷேப் அப்படிங்கிறத எடுக்குதுங்க. எடுத்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது இல்லையா, அந்த இடத்துல பயங்கரமான விண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நார்மலாக விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு கொஞ்சம் எதிரி. அந்த ஒரு ஆப்பனண்ட் இருக்கார் பாருங்க, அந்த கிராண்ட் சோல் மாஸ்டர், அவர் யூஸ் பண்ணுறது வந்து பிளான்ட் பேஸ்டு மார்ஷல் சோல் தான். ஸோ இந்த இடத்துல விண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் எதிராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிராகன் அட்டாக் பண்ண வரும்போது இந்த மனுஷன் கையிலே தடுக்கிறான். ஆக்சுவலாக அவங்க வேணுனே தான் அட்டாக் பண்ணாங்க, ஏன்னா இந்த ஆள் தடுக்கும்போது பாய்சனால் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டான். இருந்தாலுமே இவர் கிராண்ட் சோல் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அந்த பாய்சன் பெருசாக இவரை எதுவும் அஃபெக்ட் பண்ணலை. அந்த மனுஷனும் என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக பவர் அப் அப்படிங்கிறத பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னதான் இந்த மனுஷன் வந்து கிராண்ட் சோல் மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் கூட ஃபியூஷன் ஸ்கில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓரளவுக்கு அடி வாங்கிடுறான் மனுஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டிராகன் ஃபார்மில் தானே இருக்காங்க, இவனை வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிடுறாங்க. அந்த ஆள் முழுங்க விடாமல் 2 கை காலை யூஸ் பண்ணி அதை வாயை பிடிச்சிக்கிறான்ப்பா. இப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருதான். அதான் அவன் சொல்கிறான், டேய் என்னடா இது நாத்தம் தாங்க முடியலடா, டேய் கண்ணை கூட திறக்க முடியலடா, வாந்தி வருதுடான்னு சொல்லிட்டு அந்த டிராகனோட வாயிலே வந்து இவன் வாந்தி எடுத்துடுறான். அந்த டிராகனாக கத்துது, டேய் வாந்தி எடுக்காதரான்னு சொல்லிட்டு அவனை வெளில துப்பி விட்டுடுச்சு. எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க டிஸ்கஸ்டிங் ஃபெலோஸ். ஸோ ஒரு வழியாக இந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கப்பல் வந்து தோற்று போயிடுறாங்க. அவன் அதோட நிறுத்தலை. அவன் என்ன பண்ணுறான்னா இவங்களை மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட பேத்தி ஒருத்தி இருப்பா, அவளை வந்து பார்த்தீங்கன்னா சுத்து போட்டான். ஸோ இப்போ இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஆள் என்ன சொல்கிறான், ஒழுங்கு மரியாதையாக உன் பேத்தியை கூட்டுங்கேருந்து கிளம்பிப்போ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ கூட அந்த தாத்தா வந்து வராரு, ஆனால் பாட்டி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்கப்பா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தங்சான் என்ன சொல்கிறான், வேண்டாங்க, அவங்க டார்கெட் வந்து நாங்கள் தான், தேவையில்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கிளம்பி போயிடுங்க, ஃப்யூச்சரில் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா உங்களோட கைண்ட்னஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து ரீபே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க. என்னடா இதை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் போகிறாங்கப்பா. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு வேறு வழி இல்லை, இன்றைக்கி நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. தங்சானுமே யோசிக்கிறான், ரைட்டு இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நான் என் வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே அந்த பூமியெல்லாம் நடுங்குது, வானெல்லாம் மாறுது. யாரா அப்படின்னு பார்த்தா இவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நின்னா இருப்பாருங்க நம்ம பாய்சன் மாஸ்டர். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து நிற்கிறான். ஃபேட்டி பார்க்குறான், எப்பா நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் உட்காரான் தரையில். இப்போ அந்த கிரேட் சோல் அண்ட் மாஸ்டர் ஒருத்தர் தான் பாருங்க, அவன் எகிரிட்டு போகிறான் அடிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மனுஷன் ஒரு அடி தான் அடித்தான், அவன் எங்கேயோ போய் விழுந்துட்டான். இப்போ அந்த ஆப்பனன் கேட்குறான், யோ நீ எங்கேயே அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஸ்கூலில் உனக்கு என்ன வேலை, நீ எப்போ டீச்சராக போய் சேர்ந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாய்சன் மாஸ்டர் ரிப்ளை பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத, நான் இந்த ஸ்கூலோட எல்டர், அது மட்டும் இல்லாமல் தங்சானுக்கு பிரதர் மாதிரி, நீ அவனை கொல்லணும்னா என்னை தாண்டி தாண்டா போகணும் அப்படிங்கிறப்பல. அந்த டைமில் அந்த ஆள் என்ன சொல்கிறான், எப்பா எங்களை பகைச்சிக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, நல்லா யோசிச்சு பாரு, எங்களை பகைச்சிக்கிட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதான் தங்சான் யோசிக்கிறான், என்ன இவன் வந்ததுலேருந்து நாங்கங்கிறான், யாரை பற்றி பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணால் மார்ஷல் சோலால் காட்டுறாங்க. அதான் அந்த லேடி என்ன சொல்கிறா, இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டோம், அவன் வந்து ஹவுதியன் ட்ரைபை சேர்ந்தோன்னா அவன், அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வந்து லெவல் 40 ரீச் பண்ணிட்டானா, ட்வின் மார்ஷல் சோல் இருக்கான், சோல் போன் இருக்கான், அது பத்தாதுக்கு சீபா ஆம்பரோட வந்து பயங்கர க்ளோஸாக இருக்கானா, அந்த தியந்தோ எம்பையரில் க்ளோஸாக இருக்கானா. எப்பா எப்படிப்பா நான் விட முடியும், எங்கள் சோல் ஹாலுக்கு அவன் உபயோகமாக இருக்க மாட்டான் அப்படின்னா அவனை கொல்றது தானே நியாயம் அப்படிங்கிறது அந்த லேடி. மாஸ்டருக்கு சரியான கோவங்க, அந்த லேடியை போட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுறாரு. தலைக்கு தில்லை பார்த்தீங்களா, அவங்க இடத்துக்கே போய் மிரட்டுறாப்புல. ஸோ இங்கே தான் வந்து இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.